ஓம் சாந்தி. 8/9/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யுங்கள். அனைத்து விதமான சேவை ஆல்ரவுண்டு செய்பவராக ஆகுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். குற்றப்பார்வையை நல்ல பார்வையாக ஆக்குவதுதான் அனைத்துவிட மிகப்பெரிய முயற்சியாகும். கண்கள்தான் அதிகம் ஏமாற்றுகின்றது. கண்களை குற்றமற்றதாக ஆக்குவதற்காக தந்தை யுக்தி கூறியிருக்கின்றார். குழந்தைகளே, ஆன்மீக பார்வையுடன் பாருங்கள். தேகத்தை பார்க்காதீர்கள். நான் ஆத்மா என்ற பயிற்சியை உறுதி செய்யுங்கள். இந்த முயற்சியின் மூலம்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். தந்தைக்கு தனக்கென்று தேகம் கிடையாது. சிறிது காலத்திற்காக இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்திருக்கின்றார். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகி நமக்கு புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்கு பரமாத்மா தேவை. அனைவரையும் படைக்கக்கூடிய எல்லையற்ற படைப்பாளி ஒரே ஒரு சிவதந்தை. பிரம்மாவும் இப்பொழுது மட்டும்தான் உங்களது தந்தையாக இருக்கின்றார். சங்கம யுகத்தில் லௌகீகம், அலௌகீகம் மற்றும் பரலௌகீகம் என்று 3 தந்தைகள் உள்ளனர். சுயம் முன்னேற்றம் செய்ய வேண்டுமெனில் சார்ட் வைக்க வேண்டும். முழு நாளும் நான் எந்த பாவகாரியம் செய்யவில்லை தானே, இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாக ஆகிவிடும். மற்ற ஆசைகளை விட்டுவிட வேண்டும், இல்லையெனில் பாவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். யஜ்யத்தில் எந்த பாவ காரியங்கள் செய்யக்கூடாது. இங்கு நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றீர்கள். மாயை பிரவேசம் செய்கின்றது. யோகாவிலும் இருக்க முடியாது. ஞான தாரணையும் செய்ய விடாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால்தான் பரமாத்மாவின் ஞானத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவும் எப்படி முயற்சி செய்கின்றதோ அவ்வாறே பலன் என்பது கிடைக்கின்றது. யாருக்காவது உள்ளுக்குள் சிறிது சந்தேகம் இருந்தாலும் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். முதலில் நம்பிக்கை இருக்கின்றது, பிறகு சந்தேகம் என்பது ஏற்படுகின்றது. ஞானத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். தனது கணக்குகளை தினம்தோறும் வையுங்கள். எந்த தவறும் செய்யவில்லைதானே என்று பாருங்கள். லாபம் மற்றும் நஷ்டம் இந்த கணக்கை பார்க்க வேண்டும். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடுகின்றது என்றால் 21 பிறவிகளுக்கு சேமிப்பு ஆகின்றது. தந்தையின் நினைவின் மூலம்தான் சேமிப்பு ஏற்படும். யார் முழுமையான முறையில் படிக்கவில்லையோ அவர்கள் இறுதியில் வருவார்கள். ஸ்வர்க்கத்துக்கு அனைவரும் அவரவர்களுக்கான நேரத்தில் வருவார்கள். நீங்கள் பல பிறவிகளுக்காக பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் எண்ணில் அடங்காத செல்வந்தர்களாக ஆகிறீர்கள். அங்கு கணக்கிடவே முடியாது. அவ்வளோ செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். ஞானம் இல்லையெனில் அஞ்ஞானம்தான் இருக்கின்றது. அஞ்ஞானத்தினால் அதிக தீமைகளை செய்து விடுகின்றார்கள். சேவை நன்றாக செய்ய வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் லாட்ரி கிடைக்கும். இது ஈஸ்வரிய லாட்ரியாகும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல காரியங்கள் செய்யுங்கள். ஆல்ரவுண்டர் ஆகுங்கள். நம்பர் 1 ஞானி ஆத்மா மற்றும் யோகி ஆத்மாவாக ஆக வேண்டும். ஞானியாகவும் இருக்க வேண்டும். சொற்பொழிவிற்காக மகாரத்திகளை அழைக்கிறீர்கள். யார் அனைத்து வகையான சேவைகளும் செய்கிறார்களோ அவர்களே புண்ணிய ஆத்மா என்று கூறப்படுகின்றது. தன்மீது கருணை காண்பித்து தனது நடத்தைகளை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். தன்மீது முழு கவனம் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் தவறுகள் செய்து கொண்டே இருந்தால் ரிஜிஸ்டர் கெட்டு போய்விடும். இங்கு நடத்தைகள் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக மற்ற அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு பாபா சாப்பிட என்ன கொடுத்தாலும் எங்கு அமரச் சொன்னாலும் அதுவே சரி. எந்த பாவ காரியங்கள் செய்யக்கூடாது. இதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
ஈஸ்வரிய லாட்சியை அடைவதற்காக ஆன்மீக சேவையில் ஈடுபட வேண்டும். ஞான தாரணை செய்து மற்றவர்களுக்கும் செய்விக்க வேண்டும். நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக எந்த காரியம் செய்தாலும் தந்தையின் நினைவிலிருந்து செய்ய வேண்டும். மாயை மற்றும் இயற்கையை சேவகனாக மாற்றும் சதா சிநேகி ஆகுக. சதா சிநேகியாக இருக்கும் குழந்தைகள் அன்பில் மூழ்கி இருப்பதால் உழைப்பு கடினத்திலிருந்து சதா தப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக மாயை இயற்கை இரண்டும் சேவகனாக ஆகிவிடும். அதாவது சதா சிநேகி ஆத்மா எஜமானன் ஆகிறார்கள். மாயும் இயற்கையும் சதா சிநேகியானவரின் நேரத்தையும் எண்ணத்தையும் தன் வசம் ஈர்க்கும் தைரியம் இழந்து விடுகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நேரமும் எண்ணமும் பாபா நினைவு மற்றும் சேவையின் பொருட்டே அமையும். சிநேகி ஆத்மாக்களின் மனோநிலைகள் மகிமையே ஒரு தந்தையின்றி வேறு யாருமே இல்லை. தந்தையே உலகம் என்று பாடப்பட்டுள்ளது. அவர்கள் எண்ணத்தாலும் அடிமை ஆகுவதில்லை. ஞானம் நிறைந்தவரானால் இன்னல்களுக்கு பொழுதுபோக்கு விளையாட்டென அனுபவங்கள் செய்வார்கள். இன்னல்களை இன்னல்களாக கருத மாட்டார்கள். இப்பழைய கலியுகம் என்னும் பட்டுப்போன மரத்தை எரித்து சாம்பலாக ஆக்கி கூட்டு தியானத்தால் யோக அக்னியை கொழுந்துவிட்டு எரியச் செய்யுங்கள். ஆனால் நினைவென்னும் இணைப்பு சதா இணைந்திருந்தாலே ஜுவாலா ரூபமாகும். மாறாக இணைப்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டால் அதனை இணைப்பதனிலே நேரம் விரயமாகும், உழைப்பும் அதிகமாகும். சக்திசாலிக்கு பதிலாக பலவீனம் அடைந்து விடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.